சோழ அரசர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன். மிகப்பெரிய கப்பல் படையை உருவாக்கினார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கடல் வணிகத்துல கொடிகட்டி பறந்தவர். இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன் அவர்கள் ஆட்சி ஏற்று 1000வது ஆண்டு விழாவை இன்னைக்கு ரொம்ப பெருமையா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படி சோழர்களுடைய வரலாற்றை ஆவணப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமத்தை அமைச்சிருக்காங்க. இந்த குழுமத்தினுடைய தலைவரான இரா கோமகன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். சூரிய வணக்கம். வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமம், ஒரு அழகான தமிழ் பெயர்ல ஒரு குழுமத்தை அமைச்சிருக்கீங்க. இதனுடைய முக்கியத்துவம் என்ன நாங்க தெரிஞ்சுக்கலாமா? கங்கை கொண்ட சோழபுரம் என்பது இந்தியாவினுடைய வடபுலத்துக்கும் தெற்காசியாவுக்கும் ஆன ஒரு மிகப்பெரிய ஆகப்பெரிய தலைநகர். கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலிருந்து. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஊர் மிக சிறிய கிராமமாக, ஒரு குக்கிராமமாக, கிட்டத்தட்ட 2600 வாக்காளர்கள் கொண்ட ஒரு குக்கிராமமாக குறுக்கப்பட்டது இன்றைய நிதர்சனம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஊராக இருந்த ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு சிற்றூராக ரொம்ப குறுகி போச்சு. இதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம இந்த வரலாற்றை எடுத்துட்டு போனோம். குறைந்தபட்சம் இந்த ஊருடைய எங்க ஊருடைய மேம்பாடு நலன் அப்படிங்கிறத நாங்களே செய்யணும், அந்த ஊர் மக்களே செய்யணுங்கிறதுனால, அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து வாழ்ந்ததுனால ஒரு ஊந்துதனால தான் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமம் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் தோற்றுவிச்சோம். இப்படி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆர்வம் எப்போ வந்தது உங்களுக்கு? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்தேன். அந்த காலத்துக்கட்டத்திலேருந்து அந்த கோயிலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கோயிலை பார்க்குறோம். அந்த கோயிலில் பார்க்குற சிற்பங்கள்லாம் எங்களுக்கு அப்போ ஒரு பெருசாக சிறு பிள்ளையிலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு விளையாட்டு பொருளாகவும் ஒரு பொம்மையாகவும் தெரியுது. அதை பற்றி முழுமையான விஷயங்களை தெரிந்து கொள்ள, வரலாறு புரிய ஒரு பெருமிதம். அப்ப இதை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணும், நண்பர்களுக்கு சொல்லணும், அவங்கள அழைச்சிட்டு வந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வரும்பொழுது இதை அடுத்த கட்டத்துக்கு தனியா செய்ய முடியாது. அப்படிங்கறதால அந்த குழுங்கிற ஒரு குழுவை உற்பத்தி பண்ணணும். அவங்கள நம்ம அந்த இளைஞர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு உணர்வோட தான் அது செய்யப்பட்டது. சேரர், சோழர், பாண்டியர் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாங்க தமிழ் பாடத்துல படிப்போம், தெரிஞ்சுப்போம், அவ்வளவுதான். இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால எங்களுக்கு என்ன ஒரு பயன் கிடைக்க போகுது? உங்க பாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆமா. உங்க தாத்தாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். தாத்தாவும் பாட்டியும் தெரிஞ்சுக்க நம்மளுக்கு என்ன பயன்? நம்ம அவங்களோட வச்சிருக்க உறவு, நம்ம தாத்தாவும் பாட்டியையும் தெரிஞ்சுக்கணும், அவங்களோட வாழ்ந்த முறையை தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தாத்தா நம்மளுக்கு ஒரு மாஞ்செடி வச்சு ஒரு மரத்தை வச்சதுனாலதான் நம்ம இன்னைக்கு மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப அவங்க கொடுத்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பாதுகாக்கும் பொழுதுதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியும். அதனால்தான் தமிழ் வளர்த்த பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் மிகப்பெரிய ஒரு அரசை உருவாக்கி தமிழினத்துக்கு ஒரு பெருமையை கொடுத்தவங்கன்னா அந்த 3 மும்முடி மன்னர்கள், அதுலயும் சோழர்கள் அதுல தலையானவர்கள். அப்ப அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால நம் முன்னோர்களை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம தொன்மையை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம மரபை தெரிஞ்சுக்கிறோம். அது ஒரு கடமை. இந்த கடமையை நாம் செய்யறதுக்கு காரணம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம விஷயங்களை கொண்டு போகணுங்கிற ஒரு கடமை நம்மளுக்கு இருக்கு. அந்த வேலைக்காக தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராஜேந்திர சோழனை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிருக்கீங்க. அவர் செய்த விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? ராஜேந்திர சோழனை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, ராஜேந்திர சோழன் தான் ஒரு நம்மளுடைய தமிழினத்தினுடைய ஒரு எழுச்சி, ஒரு அடையாளம், ஒரு இன பெருமிதம். ஏன்னா இதுவரைக்கும் இந்தியாவிலேயே எந்த மன்னர்களும் கடல் கடந்து சென்று ஆட்சியை நிறுவியவர்கள் அல்ல. முதலில் இந்தியாவில் இன்றைய சொல்லப்படுகிற இந்தியா என்ற அகண்ட பாரதத்தில் ஒரு கப்பற்படையை நிறுவி கடல் கடந்து சென்று தன்னுடைய தமிழர்களுடைய ராஜ்யத்தை அரசை நிறுவியன் ராஜேந்திரன் என்ற ஒரு பெருமைக்காகவே நாம் ராஜேந்திரனை முழுமையாக தெரிந்து கொள்ளும். இது ஒரு பரிமாணம் தான். இன்னும் பல பரிமாணங்கள் ராஜேந்திரனுக்கு உண்டு. சோழர்கள் அப்படின்னு சொன்னாலே ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னாலே தஞ்சை தான் ஞாபகம் வரும். ஆனா தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம் இந்த 2 பிரிவுக்கு என்ன காரணம்? தஞ்சை ஒரு தமிழர்களுடைய கலைக்கு ஒரு பெரிய உச்சகட்டமான ஒரு ஆதாரம். நீங்க தமிழர்களுடைய கட்டிடக்கலையை சொல்லணுமா, சரி, ஆடற்கலையை சொல்லணுமா, எதா இருந்தாலும் அடையாளம் காட்டணும்னா உடனே நம்மளுக்கு உடனடியாக தெரிஞ்சது அப்போ தஞ்சை தான். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த ஒரு மரபுகளை உடைச்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ராஜராஜன், அந்த மாற்றத்தில் புதுமையை கொண்டு வந்தது ராஜேந்திரன். எப்ப ராஜராஜன் காலத்தில் கிடைத்த அனுபவங்களை கொண்டு அந்த அனுபவத்தை மேலும் செழுமைப்படுத்தி
புதுமையாக செய்தது ராஜேந்திரன். முதல் கப்பற்படை வந்து ராஜேந்திர சோழன் வச்சிருந்தார் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அவர்தான் ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்றீங்க. உறுதியா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி பயங்கரமா இருக்கு. ஜிபிஎஸ் வச்சு எங்க வேணாலும் போயிடலாம். ஆமா. அப்ப பெரிய டெக்னாலஜி கிடையாது. ஆமா. சோ கடல் விட்டு கடல் போகணும், ஒரு ஊருக்கு போகணும்னா என்ன மாதிரியான டெக்னிக்கல் யூஸ் பண்ணாங்க அவங்க? அந்த காலத்துல டெக்னாலஜி இல்லைங்கிறதே இல்ல. அந்த காலத்துல இன்னைக்கு எப்படி வச்சிருக்கோமோ இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜிகள் இருந்திருக்கு. அது வந்து ஆவணப்படுத்தப்பட்டு நம்மளுக்கு சொல்லப்படல. நிச்சயமாக கடல் நீரோட்டத்தை பற்றிய இன்னைக்கு கடல் நீரோட்டத்தில் நாங்கள் ஓஷன் ட்ரிஃப்டை பற்றி படிக்கிறோம். இன்னைக்கு நார்த்தலி ட்ரிஃப்ட், சதர்லி ட்ரிஃப்ட் அப்படிலாம் நம்ம விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்குது. அதை பற்றிய ஆய்வு தகவல்கள் டேட்டா பேஸாக நம்மளுக்கு இருக்கு. ஆனால் இந்த கடல் நீரோட்டத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் சோழர்கள். கடல் எப்படிலாம் நீரோட்டம் இருக்கு. கடல் நீரோட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த பக்கத்துல நீங்க வந்து பீகார்ல ஒரு கட்டை தூக்கி போட்டீங்க, ஒரிசால ஒரு கட்டை தூக்கி போட்டீங்கன்னா அந்த கட்டை மிதந்து வந்து எங்க கரையேறும் அப்படின்னா அதுக்கு காரணம் கடல் நீரோட்டம். காற்றினுடைய திசை மட்டுமல்ல, காற்றின் திசையிலிருந்து கப்பல்களை பிற மன்னர்கள் ஓட்டினார்கள். உலகம் பூரா தான் அனுபவமா இருந்தது. ஆனால் கடல் நீரோட்டத்தினுடைய திசையிலிருந்து ஓட்டினது சோழர்கள். அதான் அவர்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலையா இருந்துச்சுங்க. அந்த காலத்துல பயன்படுத்தின அறிவியலை பத்தி பேசுனீங்க. நான் திருப்பி அப்பா மகனுக்கே வரேன். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ரெண்டு பேருமே வந்து இந்த கட்டடக்கலை அப்படின்றதுல ரொம்பவும் திறன்பட விளங்கி இருக்காங்க. அதுல புதுமையை புகுத்தினவர் ராஜேந்திர சோழன் சொன்னீங்க. என்ன மாதிரியான புதுமையெல்லாம் அவருடைய கோயில்கள்ல அவர் புகுத்தி இருக்காரு? கட்டடக்கலை சிற்பத்துல ரொம்ப அற்புதமான ஒரு நிலையை எட்டியவர்கள் பல்லவர்கள். நிச்சயமா காஞ்சிபுரமுடைய அந்த கோயில் தான் வந்து அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் ராஜராஜனுக்கு. அப்படி இருந்ததுல ஆனால் அதுல ஒரு புரட்சியை செய்யணும்னு நினைச்சவன் ராஜராஜன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லா கோயிலுக்கும் போய் பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலா இருக்கட்டும், பெரிய கோயில் திருவண்ணாமலை, நம்ம திருவண்ணாமலை எல்லா கோயிலாம் பாத்தீங்கன்னா உள்ளாரை நுழைகின்ற போது ஒரு பெரிய ராஜகோபுரங்கள் பார்ப்பீங்க. அதுதான் உயரமா இருக்கும். அங்க போய் மூலவர்னு சொல்லப்படுகிற, மூலஸ்தானம் சொல்லப்படுகிற, கர்ப்பகரம் சொல்லப்படுகிற இடத்துல இருக்கிற விமானம்ங்கிறது ரொம்ப தாழ்ந்திருக்கும். இப்ப ராஜகோபுரங்கள் உயர்ந்திருக்கும், விமானங்கள் தாழ்ந்திருக்கும். ஆனால் முதலில் ராஜராஜன் தான் விமானங்களை உயர்த்தி, அதாவது பெரிய கோபுரா கட்டி நுழைவாயில் இருக்க ராஜகோபுரங்களை, மகாதுவாரங்களை குறைச்சி கட்டின மிகப்பெரிய மாற்றத்தை, புரட்சியை செய்தவர் ராஜராஜ். கட்டடக்கலையில அதை உள்வாங்கிக் கொண்டு அதில் புதுமையை புகுத்தி வேற என்ன செய்யலாம் அப்படின்னு செஞ்சு அதை சாதித்து காட்டியது கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திரன். ராஜேந்திர சோழன் எங்கெல்லாம் படையெடுத்தாரோ அங்க வந்து உங்க தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போய் ரிசர்ச் பண்ண போறீங்க. இதோட நோக்கம் என்ன சார்? ராஜேந்திர சோழன் கங்கை படையெழுச்சியினுடைய தடங்காணும் பயணம்னு வச்சிருக்கோம். இது வந்து பேராசிரியர், இதுல வந்து கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், முனைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதனுடைய தரவுகள், ராஜேந்திரன் வந்து பல இடங்களில் போரிட்டு களமாடி வென்ற பகுதிகளை கண்டறிகிறது. இப்ப முதல் கட்டமாக கர்நாடகம் கங்கை வரைக்கும் நாங்க போயிட்டு அவன் எந்த வழியாக இந்த படை நடத்தி இந்த வெற்றி சாதித்திருப்பாங்கிற ஒரு வழியை கண்டறிந்து அந்த தடத்துல கிடைக்கிற ஆவணங்களை தொகுத்து அதை வெளியிடும். முதல் கட்டமாக கர்நாடகத்துல அந்த காலத்தில் இருந்த கங்காப்பாடி, நுளம்பாடி, இடைத்துறை நாடு, எண்ணாயிரம், மானிய கேடயம், இப்படிப்பட்ட பல நாடுகள் இருக்கு கர்நாடக பிரதேசத்துல. எல்லாம் ராஜேந்திரன் வென்ற நாடுகள். அவனுடைய மெய்கீர்த்தில வரிசையா சொல்றாங்க. 17-18 நாடுகள். மெய்கீர்த்திங்கிறது ராஜேந்திரனுடைய புகழ்பாடுகின்ற ஒரு விஷயம். அந்த மெய்கீர்த்தி எப்படின்னா வளர்ந்துகிட்டே வரும். அவன் ஒரு 10 நாடு வென்றானா 11ஆவது நாடு வெல்லும்போது அந்த மெய்கீர்த்தில அந்த நாடு இடம்பெறும். இப்படி அவன் மெய்கீர்த்தியில சொல்லப்படுகிற நாடுகள் அனைத்தையும் கண்டறிந்து அங்க கிடைக்கிற தகவல்கள், அங்க எப்படிப்பட்ட தரவுகள், கல்வெட்டுகள், அங்க நடுகர்கள், வீரர்கள் இறந்து போனாங்க, அங்க நடுகர்கள் வச்சிருந்திருக்காங்க, போர்க்களங்கள், பேட்டில் ஃபீல்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதை தொகுத்து ஒரு ஆவணமா கொடுக்கணும், அரசாங்கத்திட்டே கொடுக்கணுங்கிறது எங்க நோக்கம். கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆகம விதிப்படி தான் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு நாங்க வந்து கேள்விப்பட்டோம். இதுக்கு சான்றுகள் இருக்கா? ஏன்னா புதுமை புகுத்திருக்காங்கன்னு வேற நீங்க சொல்றீங்க. அப்போ புதுமைக்கும் ஆகம விதிகளுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாம அந்த கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கா? ஆகமங்கிறது விட நம்ம கட்டுமான ரீதியாக, நம்ம மரபு ரீதியாக, தொழில்நுட்பப்படி அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா உறுதியாக அமைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உள்ள இருக்கிற மூல கருவறை என்று சொல்லப்படுகிறது சதுரமாக, கீழே இருக்கிற அந்த பிளிந்த் பேஸ் வந்து 100 அடிக்கு 100 அடி, உள்ள இருக்க லிங்க ஸ்தாபனமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த கட்டுமான கோயில் கட்டுமான விதிகளின்படி இருக்கிறதா அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தை ஒரே கோயில் மாதிரி இன்னொன்னு காப்பி செராக்ஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. மாற்றிருக்காங்க. தஞ்சாவூர் மாத்திருக்காங்க, இங்க மாத்திருக்காங்க. அப்படி மாற்றப்பட்டது தானே விமானங்கள் பாத்தீங்கன்னா ஆகம மொழிப்படி விமானம்னா சின்னதா இருக்கணும் அப்படின்னாங்க. முதல்ல மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்களே. தஞ்சாவூர்ல மிகப்பெரிய விமானத்தை கேட்டிருக்காங்க, 200 அடி உயரம் அப்படிங்கிறாங்க. 176 அடி கிட்டத்தட்ட, அது 186 200 176 அடி இருக்கு இந்த உயரத்தை. அப்ப அதிலே ஒரு மாற்றம்.
நீங்க தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா கோயில பாத்தீங்கன்னா 4 பக்கங்கள் உள்ள ஒரு கோபுரம் தான் இருக்கும். ஆனால் குறிப்பா எங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்தீங்கன்னா 8 பக்கங்கள் உள்ள கோபுரம். இந்த குறிப்பான மாற்றங்கள் நான் சொன்ன ஒரு புதுமையை நிகழ்த்தியிருக்காங்கன்ட்டு, இப்படிப்பட்ட ஒரு புதுமைகளை நிகழ்த்தினது கங்கை கொண்ட சோழபுரத்தில் சாத்தியப்பட்டிருக்கு. சரி, இப்படிப்பட்ட புதுமையை நிகழ்த்தின ராஜேந்திர சோழன் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய கோயிலை விட பெருசா கோயில் கட்ட இருந்தவர் குறைச்சு கட்டினாரு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அந்த வரலாறு பத்தி சொல்லுங்களேன். அந்த கோயில்ங்கிறது திட்டமிடப்பட்ட உயரத்தை எட்டவில்லைங்கிறது உண்மை. ஏன்னா தஞ்சாவூருடைய அடிபாகம் சொல்லப்படுகிற கருவறைக்கு 87 அடிக்கு 87 அடி. இது 87 அடிக்கு 87 அடி வச்சிருக்க கட்டணம் 100 அடி உயரத்தை எட்டும் பொழுது இது 100 அடிக்கு 100 அடி கங்கை கொண்ட சோழபுரம் அதை விட உயரமா எட்ட முடியும், எட்டலாங்கிற வாய்ப்போட தான் திட்டமிடப்பட்டிருக்காங்க. ஆனால் அது ஒரு 136 அடி 140 அடி வரைக்கும் உயரம் போய் அதனுடைய அளவு மாற்றம் இருக்கும். அப்ப திட்டமிடப்பட்ட உயரத்தை எட்டாமல் நிறுத்தி இருக்கிறார்கள் என்பது ஒரு உண்மை. ஆனால் அது அப்பாவை விட புள்ளதான் குறைச்சு செய்யணும், இல்லாட்டி அப்பாவை மிஞ்சிட செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டார் ராஜேந்திரன், அதனால தன்னை குறைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதுங்கிறது நம்மளுடைய ஒரு சுவாரஸ்யமான கற்பனை. அப்படி நினைச்சா அப்பா வெல்லாத கடாரத்தை ஏன் போய் வெல்லணும்? அப்பா வியாபிக்காத ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எதுக்கு பண்ணணும்? இல்ல புதுசா கோயிலே கட்டிருக்க வேணாம், அப்பா வச்சிருக்க கோயிலை அப்படியே கொண்டாடி இருக்கலாமே. நன்றாக திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு கோயில், நகரம், புதிய நகரத்தை நிர்மாணிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ராஜேந்திர சோழன் ஆட்சியேற்று 1000வது ஆண்டு விழாவை சிறப்பிக்கிற விதமா இன்னைக்கு அவரை பத்தின பல்வேறு தகவல்களை கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமத்தினுடைய தலைவரான இரா கோமகன் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. விருந்தினர் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ராஜேந்திர சோழன் அவர்களை பற்றின பல அரிய தகவல்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமத்தினுடைய தலைவரான திரு இரா கோமகன் அவர்கள் இன்னும் நிறைய தகவல்கள் நமக்காக கொடுக்க போறாரு. தொடர்ந்து பேசலாம். கங்கை கொண்ட சோழபுரத்துல ராஜேந்திர சோழனோட அரண்மனை, அதோட சிறப்பம்சங்கள் என்ன சார்? பல இலக்கியங்கள் வீர சோழனுள்ள மூவருளாலாம் சொல்றாங்க. அந்த மாளிகை எப்படி இருந்தா முகில்கள் தங்கிவிட்டு செல்கின்ற மாட மாளிகை எல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவு உயரமான மாளிகைகள். ஏன்னா தெற்காசியனுடைய ஒரு தலைநகருங்கிற இந்த ஊர் மாபெரும் மன்னனுடைய ஒரு மாளிகைனா எப்படி இருந்திருக்கும் பாத்துங்க. அவனுடைய உட்கோட்டைங்கிற பகுதி 267 ஏக்கர்ல இருந்திருக்கு. அது சுத்தி அகழிகள். அவனுடைய அரண்மனை மட்டும் 67 ஏக்கர்ல இருந்திருக்கு. முடிகொண்ட சோழன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த முடிகொண்ட சோழன் அரண்மனை, ராசேந்திரன், சோழக்கேரள அரண்மனை, 3 அரண்மனைகள், பெரிய அரண்மனைகள் 67 ஏக்கர்ல இருந்திருக்கு. ரொம்ப இப்ப தமிழக தொல்லியல் துறை 80களில் அதனுடைய அகழ்வாராய்ச்சி நடத்தி அது இருந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த அடிச்சோடுகள்லாம் எடுத்திருக்காங்க. சுடு செங்கற்களால் கட்டப்பட்டு மிக அற்புதமான பயன்படுத்தப்பட்ட ஒரு மாளிகைன்னு சொல்லப்படுகிறது. மிக சிறந்த ஒரு காலத்தில் போற்றப்பட்ட ஒரு அரண்மனையா இருந்திருக்கு. பல அரசாணைகள் அந்த அரண்மனையில வந்திருக்கு. ராஜேந்திர காலத்துக்கு பின்னாடி எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அது ஒரு திட்டமிடப்பட்ட, நீங்க இவ்வளவு பெரிய கோயில் கட்டினவங்கள எவ்வளவு பெரிய மாளிகை கட்டிருக்க முடியும் நம்மளுக்குன்னு நினைக்க முடியும். ஆனால் அதனுடைய சுவடுகள் இப்ப செங்கற்களாக, குவியலான செங்கற்களாக மட்டும்தான் இருக்கு. அது பாண்டியர்களுடைய போரில் அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போ ராஜேந்திர சோழன் வாழ்ந்து கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை தாண்டி வெற்றி பயணம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவரை பற்றிய ஒரு தேடல் அப்படின்னு நம்ம போகும்பொழுது பிறப்பை பத்தி தெரியல அப்படின்னு தான் வருது. ஆனா பிறப்பை பத்தியும் அவருடைய நட்சத்திரத்தை பத்தியும் கண்டுபிடிச்சிருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா? ஆமா, அவர் பிறப்பை பத்தி நல்ல செப்பேடுகள் கரெக்டா சொல்றாங்க. எல்லாம் எந்த காலத்துல பிறந்தாரு என்னன்ட்டு. அதுல ஒரு சின்ன குழப்பம் இருந்ததுன்னா, அவர் பிறந்த நட்சத்திரத்தை பத்தி ஒரு குழப்பம் இருந்தது. ஆய்வறிஞர் சதாசிவ பண்டாரத்தார் மார்கழி திருவாதிரையில் அவன் பிறந்தான் என்பது திருவெற்றியூர் கல்வெட்டை வச்சு பண்ணிருக்காங்க. 2012 நாங்க என்ன பண்ணோம், அந்த ஆட்சியற்ற 1000 ஆண்டை நாங்க கொண்டாடணும்னு முயற்சி பண்ணோம். அப்ப ஆட்சியற்ற 1000 ஆண்டை கொண்டாடும் போது அவனுடைய பிறந்த நாள்ல கொண்டாடுவோம் அப்படின்னு தேடுகின்ற பொழுது ஆடி மார்கழி திருவாதிரை தானே அப்படின்னு நாங்க முயற்சி பண்ணும் பொழுது இல்ல, அது ஆடி திருவாதிரைன்னு ஒரு இது இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. அது தேட ஆரம்பிச்சோம். எங்க அப்ப ஆடி திருவாதிரை அப்படின்னா இது எங்க இருக்கு ஆதாரம் அப்படிங்கும்போது தஞ்சாவூர் வரலாற்று ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவரு நானா அந்த மாவட்ட ஆட்சியர் கேட்டுட்டாங்க, நீங்க அரியலூர் மாவட்ட ஆட்சியரா இருந்தா அப்ப இருந்தவங்க, நீங்க இதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க ஒரு குழு அமைச்சாங்க. அதுல நான் ஒரு உறுப்பினர், குடவாயில் பாலசுப்ரமணியம் ஒரு உறுப்பினர், பேராசிரியர் இளத்தியாகராஜன் 3 பேரும் உறுப்பினராக இருந்து அதை நாங்க ஆய்வு பண்ணோம். அது எங்க கண்டுபிடிச்சோம்னா, திருவாரூர் தியாகராசன் சன்னதியில் மேல்புறம் உள்ள குமுதவரியில் ராஜேந்திரன் அரசு ஆணையாக வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே வேற எந்த கல்வெட்டிலையும் குறிப்பிடல. அவரே நாம் பிறந்த ஆடி ஆதிரைன்னு குறிப்பிடுறார். ராஜேந்திரன் நானே பிறந்தேன், இந்த ஆதில தான் பிறந்தேன்னு ஒரு அசர்டைன் பண்ணி உறுதிப்படுத்தி சொல்லுகிறது மட்டுமல்ல, தாங்க மற்ற 3 அப்பா பிறந்த நட்சத்திரம்,
சிவனுடைய நட்சத்திரம் எல்லாத்தையும் கொடுக்கிறார். நாம் பிறந்த ஆடி ஆதிரையும், ஐயன் பிறந்த ஐப்பசி சதையும், ஐயன் ஐப்பசி சதயம்னா ராஜராஜனுடைய ஐப்பசி சதயம், ஐயனின் ஐப்பசி சதயம், ஐயரின் மார்கழி திருவாதிரையும் சிவனுக்கு மார்கழி திருவாதிரை உகந்த திருநாள். அப்ப இந்த 3 நட்சத்திரையும் ஒப்பிட்டு இந்த 3 நட்சத்திர நாள்களும் எப்படிலாம் கொண்டாடப்பட வேண்டும் என்று உறுதிப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரே கல்வெட்டு திருவாரூர் தியாகராஜன் மட்டும்தான் இருக்கு, வேற எங்க இல்லை. அதனால உறுதியா நம்ம அதுல இருந்தா நாங்க மார்கழி திருவாதிரை அல்ல, இது ஆடி திருவாதிரை தான் ராஜேந்திரன் பிறந்த நட்சத்திரம் நாள் என்று உறுதியாக சொல்லி அதுக்கு கங்கண சோழத்தில் விழா எடுத்தோம். ராஜேந்திர சோழன் அவர்களுடைய 1000வது ஆண்டு விழா இதை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமிதம். ஏன்னு கேட்டா அந்த விழாவை எடுத்த ஒரு உணர்வுபூர்வமான விழா. அந்த விழாவை நாங்க யார அரசு எடுக்கல, அந்த ஊர் மக்களை கூடி எடுத்தோம். ஒரு பிரம்மாண்டமாக தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு எல்லா ஊடகங்களும் எங்களை கவனத்தோடு பார்த்தாங்க, அன்போடு பார்த்தாங்க. எப்படி ஒரு கொண்டாடுறீங்க அப்படின்னு. வரலாறு இது எங்களுடைய தாத்தா வரலாறு, என்னுடைய முப்பாட்டனுடைய வரலாறு, என் பூட்டம் வரலாறு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பகுதி முறாவும் எங்களுக்குன்னு ஒரு குடிப்பெயர்கள் உண்டு. குடிப்பெயர்கள்லாம் பேருக்கு பின்னாடி ஒரு பட்டம் போட்டுப்பாங்க. பார்த்தீங்கன்னா பல்லவரையர், சிற்புலியர், வானதிரியர், மும்முனைக்காரன், இப்படி சோழர் படைகளுடைய தளபதிகள் பட்டங்கள் மாதிரி இருப்பாங்க. அந்த பட்ட பெயர்களுடைய மக்கள் தான் கங்கை கொண்ட சோழத்தை சுத்தியே இருக்கும். இப்ப இதெல்லாம் எப்படின்னா எங்களுக்கு கல்யாணத்தும் போது பட்டம் போட்டுக்கிறோம், எங்களுக்கு என்னன்னு தெரியல, அப்பெல்லாம் ஒன்றும் தெரியல. இது என்ன வரலாறு படிக்கும்போது ஓஹோ பல்லவரையன், பெரிய தளபதி, அவருடைய வாரிசுகளாக நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட நம்மள கங்கை கொண்ட சோழபுரம்னு வந்திருக்கு. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எப்படி வந்துச்சு? ஒரு காலத்துல ஒரு காடு. அப்ப நம்ம இங்க இருக்கிறோம், நம்மளை விதையாக ஊன்றியவன் யார்? நம்ம ராஜேந்திர சோழன் இல்லைன்னா இங்க நாங்களே இல்லை, அந்த ஊர் இல்லை, இந்த மக்கள் இல்லை. அப்ப நம்மள இங்க கொண்டாந்து விதையாக ஊனியவனை நம்ம கொண்டாடணும். அப்படி ஒரு நன்றி கடப்பாடு. முதல் கருத்துல ஒரு நன்றியை தெரிவிக்கும் முகமாக தான் ராஜேந்திரன் நாங்கள் கொண்டாடும். 2வது அவனை கொண்டாடுற ஒரு பெருமிதம் இருக்கு. நம்ம முன்னேற இப்படி இருந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு பெருமிதம். அந்த பெருமிதம் தான் ரெண்டுமே. அதுவும் 1000 ஆண்டுகள் கடந்துடுச்சு அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்ப மேலை நாடுகள்ல ஒரு 100 ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது கொண்டாடுறான். ஒரு 100 சாதாரண 100 விஷயம். ஆனால் நீங்க எது எடுத்தாலும் 1000, நீங்க எதை எடுத்தாலும் 1000 சொல்ல முடியும். ராஜேந்திர சோழன் அப்படின்றவரு ஒரு மிகப்பெரிய ஆட்சியை ஆண்டிருக்காரு, நிறைய இடங்களுக்கு போய் போர் செஞ்சிருக்காரு. வெற்றி பெற்ற இடங்கள்ல இருந்து அந்த இடத்துல அடையாளமா ஒரு பொருளை கொண்டு கங்கை கொண்ட சோழபுரத்துல வைப்பாரு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதை பத்தி சொல்லுங்களேன். ஒரு வெற்றியும் ஒரு பட்டங்களை மேல சூடிக்கிறாங்க. கங்கைக்கு போனதுக்கு கங்கை கொண்டான், கடாரம் மலேசியா வென்றதுக்கு கடாரம் கொண்டான், அந்த டைட்டில்ஸ் முதல்ல வந்துருது, அது ஒரு பரிசு. அது மட்டும் போதாது, அங்க இருக்கிற முக்கியமான கலைப்பொருட்களை நம்ம கொண்டு சேர்த்துக்கணும். நம்ம எங்கேயாச்சும் போனா ஒரு வீட்டுக்கு போனா ஒன்று வாங்கி அதை வைக்கிறது மாதிரி உணர்வோட அப்படி வெற்றி சின்னமாக கொண்டு வந்த பல விஷயங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கு. குறிப்பா இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிற்பத்தை நீங்க அங்க பார்க்க முடியும். ஒரே கல்லில் நவகிரகம். நவகிரகத்தில் ஆகம சாஸ்திரப்படி எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா தனித்தனியா நிற்கும். ஆனா வானசாஸ்திர அடிப்படையில் ஒரே கல்லில் நவகிரகத்தை அடிச்ச ஒரு சிற்பத்தை நீங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். நுளம்ப சிற்பம், அது நுளம்ப நாட்டிலேருந்து எடுத்துட்டு வந்த ஒரு வெற்றி சின்னம். அது மட்டுமல்ல, சாளுக்கியத்திலிருந்தும் வங்கத்திலிருந்தும் அங்க இருக்கிற மகிஷாசுரமர்த்தினி சிற்பங்களை கொண்டு எல்லை காளிகளாக அந்த நகரம் முழுக்க 8 திக்கிலும் எல்லை காளிகளாக நிறுத்தியவன் ராஜேந்திரன். இன்னமும் இருக்கு அந்த காளி சிற்பங்களை நீங்க கங்கை கொண்ட சோழபுரம் வந்தா பார்க்கலாம். எல்லாமே சாளுக்கிய நாட்டிலிருந்தும் வங்க நாட்டிலிருந்தும் இப்படி பல இது எடுத்துட்டு வந்தது. கும்பகோணத்தில் ஒரு விநாயகர் பார்க்கலாம், நாகேஸ்வரன் சன்னதியில். அவர் கங்கா விநாயகர், கங்கையிலேருந்து கொண்டு வந்த ஒரு விநாயகர் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய வெற்றி சின்னங்களாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் அரிய சிற்பங்கள்லாம் இருக்கு. ராஜேந்திர சோழனுடைய இந்த 1000வது ஆண்டு விழா அப்படின்னும் பொழுது நமக்கு பெருமையா இருக்கு, ஆனா வெளிநாடுகளுக்கு அதிசயமா இருக்கு. சோ வெளிநாட்டு மக்கள் இதுல எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினாங்க? இந்த ஆட்சி ஏற்ற 1000 ஆண்டை சிங்கப்பூர்ல போய் நடத்தணும். சிங்கப்பூர்ல நடத்தும் போது சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள் ஒரு பெருமையா நினைச்சாங்க. அந்த எதிர்பாராத ஒரு கூட்டம் அந்த இதுல. அதே மாதிரி பல நாடுகள்ல, மலேசியா, நம்ம வெற்றி கொண்ட நாடுகள்ல மலேசியா, கடாரம், இந்த இடங்கள்லாம் போகும்போது அது ஒரு பெருமிதத்தை கொடுத்தது. அதோட இல்லாம இன்னைக்கு நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்துகிட்டு இருக்காங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தை பாக்குறாங்க. அவங்க அதிசயித்து போறாங்க. 1000 வருஷம் இது கட்டி 1000 ஆண்டுகள் ஆச்சா? இப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னா இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் அடைவதற்கு இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் அனுபவம் ஆயிருக்கும். இப்படிப்பட்ட எண்ணற்ற ஒரு கேள்விகள் அவங்களுக்குள்ள வியப்பா இருக்கு. நம்மளுக்கு அதை அடிக்கடி பார்த்து ஒன்றும் இல்லை மாதிரி தோணுத ஒழிய தினம் பார்க்குற பொருள் நம்மளுக்கு ஒரு மரியாதையா வர்றதில்ல, ஒரு வியப்பா இருக்கிறது இல்லை. ஆனா அவங்களுக்கு பின்னணியை உணர்ந்து பார்க்குறாங்க.
பலவித கேள்விகள் உங்களுக்கு இன்னும் விடை தெரியாத கேள்விகள். இன்னும் கங்கை பத்தி கட்டுமானத்தை பற்றி முழுமையாக இன்னும் விடையளிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. ராஜேந்திர சோழன் அவர்களுடைய 1000வது ஆண்டு விழாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் நாங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சோம். நீங்க பேச பேச ஒருவேளை சோழர்கள் காலத்துல எங்களுடைய பாட்டன் பூட்டன் வாழ்ந்திருப்பாங்களோ, எங்க வரலாறு என்ன அப்படின்ற ஒரு தேடல் எங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமா வரலாறு, தமிழர் வரலாறை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். சூரிய வணக்கம். வணக்கம்.